வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். வாக்களிக்க உதவி கோரிய வயோதிப பெண் தெரிவித்த சின்னத்துக்கு பதிலாக வேறொரு சின்னத்துக்கு புல்லடியிட்ட உத்தியோகத்தர் பணியிடை நீக்கம். வாக்குச்சாவடியில் வாக்களிக்கச் சென்ற வயோதிப பெண் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த உத்தியோகத்தரிடம் சின்னம் ஒன்றை கூறி அதில் புல்லடியிட்டு உதவி செய்யுமாறு கேட்க அந்த பெண் கூறிய சின்னத்துக்கு பதிலாக வேறொரு சின்னத்துக்கு புல்லடி எடுத்து கொடுத்த உத்தியோகத்தர் உடனடியாக கடமையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் மட்டக்களப்பு காத்தாங்குடி கிஸ்புல்லா பாலர் பாடசாலை சாவச்சாவடியில் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று வரும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி வாக்குச்சாவடியில் வாக்குப்பதிவின் போது வயோதிப பெண்ணுக்கு உதவி செய்ய முன்வந்த உத்தியோகத்தர் தவறான சின்னத்தில் புள்ளையிட்டு கொடுத்த காரணத்தில் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தேர்தல் உதவி ஆணையாளர் அறிவிக்கின்றார். இந்த வாக்குச்சாவடியில் வயோதிப பெண் ஒருவர் வாக்களிப்பதற்கு உதவி கோர அவருக்கு உதவி செய்யுமாறு அங்கு கடமையில் ஆற்றி வரும் உத்தியோகத்தர் ஒருவரை வாக்குச்சாவடிக்கு பொறுப்பான தேர்தல் பொறுப்பதிகாரி பணித்துள்ளார். இதன் பின்னர் அந்த பெண் ஒரு சின்னத்தை தெரிவித்து அதற்கு புல்லடியிடுமாறு உத்தியோகத்தரிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்த உத்தியோகத்தர் பெண் கூறாத வேறொரு சின்னத்துக்கு புல்லடியிட்டு வாக்குச்சீட்டை மடித்து பெண்ணிடம் வழங்கியுள்ளார். அவர் அந்த வாக்குச்சீட்டை விரித்து பார்த்து தான் தெரிவித்த சின்னத்துக்கு புல்லடி இட்டுள்ளாரா என்பதை பார்த்தபோது வேறொரு சின்னத்துக்கு புல்லடி இட்டுள்ளமை தெரியவர அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வாக்குச்சாவடிக்கு மாவட்ட தேர்தல் உதவி ஆணையாளர் சென்று உடனடியாக அந்த உத்தியோகத்தரை கடமிருந்து நீக்கி அவரை தேர்தல் திணைக்களத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளார். 10 மணி வரையிலான வாக்களிப்பு நிலவரங்கள். பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்று காலை 7 மணி தொடக்கம் ஆரம்பமாகி இருந்தது. இன்று மாலை 4 மணி வரை மக்கள் தமது வாக்குகளை அளிக்க முடியும். இதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணி வரையான காலப்பகுதியில் சில தேர்தல் மாவட்டங்களில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளின் சதவீதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. நுவரெலியா 20 வீதமும், கண்டியில் 22 வீதமும், ரத்தனபுரியில் 25 வீதமும், பதுளையில் 23 வீதமும், கேகாலையில் 20 வீதமும், மட்டக்களப்பில் 9 வீதமும், பொலனறுவையில் 23 வீதமும், மாத்தறையில் 10 வீதமும், புத்தளத்தில் 22 வீதமும், மன்னாரில் 28 வீதம் என்ற அடிப்படையில் வாக்குகளின் சதவீதம் பதிவாகியிருக்கிறது. யாழ்ப்பாண வாக்களிப்பு நிலவரங்கள். 10வது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொதுத் தேர்தல் வாக்களிப்பு ஆரம்பமாகி நடைபெற்று வரும் சூழலில் யாழ் மாவட்டத்தில் இன்று காலை 7 மணி தொடக்கம் பிற்பகல் 4 மணி வரை வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த நிலையில் யாழ் மாவட்டத்தில் இன்று காலை 10 மணி வரையான நிலவரங்களின் அடிப்படையில் 16 வீதமான வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றிருப்பதாக மாவட்ட செயலகம் உறுதிப்படுத்துகின்றது. இதே நேரத்தில் வாக்காளர்கள் அட்டைகளின்றியும் வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு விசேட அறிவித்தலை வழங்கியுள்ளனர். இதுவரை உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் கிடைக்காவிட்டாலும் உங்களிடம் செல்லுபடியாகும் அடையாள அட்டை இருந்தால் வாக்களிப்பு வாய்ப்பு கிடைக்கும் என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்கா அறிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் தேர்தல் கடமையிலிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழப்பு. யாழ்ப்பாணம் உடும்புராய் இந்து கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்குச்சாவடியில் தேர்தல் கடமையில் இருந்த 32 வயதுடைய போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் திடீரென உயிரிழந்திருக்கின்றார். உடும்புராய் சைவத்தமிழ் வித்தியாலயத்தில் பாராளுமன்ற தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த அராலியைச் சேர்ந்த 34 வயதான தங்கராசா சுபாஷ் என்ற போலீஸ் உத்தியோகத்தரை உயிரிழந்திருக்கின்றார். இவர் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. வாக்குச்சாவடியில் சிறிது பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில் வேறொரு போலீஸ் உத்தியோகத்தரை நியமித்து பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு சுமூகமாக நடைபெற்று வருவதாக சம்பவம் தொடர்பாக கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியாவில் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். வவுனியா வடக்கு நெடுங்கணி சேனைப்பிளவு பகுதியில் உடல் சுகையினமற்ற நிலையில் சிகிச்சை பெற்று வந்த ஆசிரியர் ஒருவரே திடீரென உயிரிழந்திருக்கின்றார். கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அதிகாலையில் பாடசாலை சேர்வதற்காக வீட்டில் ஆயுத வேலைகள் முன்னெடுத்த குறித்த ஆசிரியை மயங்கி வீழ்ந்த நிலையில் நெடுங்கணி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்திருக்கின்றார். இவரது உயிரிழப்பு உடலில் விஷம் ஏறியது உயிரிழந்ததாக தெரிய வருகிறது. இரவு நேரங்களில் விஷ ஊர்வு ஏதாவது கடித்திருக்கும் சாத்தியங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது. நெடுங்கணி பட்டிக்குடியிருப்பு அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் கல்வி கற்பித்து வரும் 47 அகவுடைய சுபாஷினி தியானந்தன் என்ற 4 பிள்ளைகளின் தாயாரை உயிரிழந்திருக்கின்றார். நாடு பூராகவும் இடம்பெற்று வரும் தேர்தல் அமைதியாக இடம்பெறுவதாக தேர்தல் ஆணைக்குழுவும் அறிவிக்கின்றது.
பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இடம்பெற்று வரும் நிலையில் தேர்தல் வன்முறைகள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா அறிவிக்கின்றார். இவ்வாறு இருப்பினும் சட்டவிரோத தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நெடுங்கேணி, மன்னார் மற்றும் பியகம பகுதியினைச் சேர்ந்தவர்கள். இவ்வாறான சம்பவங்கள் தவிர எந்த ஒரு இடத்திலும் வன்முறை சம்பவங்கள் பதிவாகவில்லை என்ற தேர்தல் மிக அமைதியாக நடைபெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். இதே நேரத்தில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த ஒருவர் பிடிபட்டிருக்கின்றார். பொது தேர்தல் வேட்பாளர் ஒருவர் தேர்தல் விதிமுறைகளை மீறி வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்து கொண்டிருந்த போது கட்பட்டி அல்மனார் முகாமுக்கு அருகில் கட்பட்டி போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த வேட்பாளரிடம் ஏற்கனவே 97,200 ரூபாய் பணம் இருந்ததுடன் அந்த பணத்தை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். கட்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொது தேர்தல் வாக்களிப்புகள் இன்று 1 மணி வரை அளிக்கப்பட்ட வாக்குகளின் விகிதங்கள்: கொழும்பில் 54%, கண்டியில் 30% வாக்குப்பதிவுகள் பதிவாகியிருக்கின்றன. நுவரெலியாவில் 50%, பதுளையில் 48%, திகாமடுல்லுவில் 37%, மட்டக்களப்பில் 32%, கேகாலையில் 32%, புத்தளம், மாத்தறையில் 30%, களத்துறை 20%, திருகோணமலையில் 45%, யாழ்ப்பாணத்தில் 36%, அனுராதபுரத்தில் 40%, வன்னியில் 46% என்ற அடிப்படையில் காணப்படுகின்றது. இது இன்று 1 மணி வரை அளிக்கப்பட்ட வாக்குகளின் விகிதங்கள். பாராளுமன்ற தேர்தலுக்காக ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றிய 106 வயது முதியவர் 106 முதியவர் பிலிப் லூயிஸ் என்ற பாராளுமன்றத்துக்கான தமது வாக்கை திருகோணமலை புனித மரியாள் கல்லூரியில் இருக்கும் வாக்குச்சாவடியில் செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் தாம் பிறந்து தாம் 22 வயதில் திருகோணமலைக்கு வந்து தொடர்ந்தும் அங்கே வாழ்ந்து வருவதாகவும் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் அனைத்திலும் தாம் வாக்களித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். வாக்களிக்க சட்டவிரோதமான பேருந்துகள் 3 சாரதிகளும் நடத்துனர்களும் கைது. தேர்தல் சட்டத்தை மீறி நுரைச்சீலிருந்து முல்லைத்தீவுக்கான வாக்காளர்களை ஏற்றிச் செல்வதற்கு 3 பேருந்துகள் தயார் நிலையில் இருந்த நிலையில் அவற்றின் 3 சாரதிகள் 3 நடத்துனர்கள் நுரைச்சோலை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 1981ஆம் ஆண்டின் 1ஆம் இலக்க பாராளுமன்ற தேர்தல் சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. சந்தேக நபரான சாரதி, உதவியாளர்கள் மணல் தோட்டம், ஏஜி முகாம், ஏத்தாளை, கல்பெட்டி, மாம்பூரி ஆகிய இடங்களில் வசிக்கும் 25 தொடக்கம் 45 வயதிற்கு இடைப்பட்டவர்கள். சந்தேக நபர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை கல்பெட்டி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நுரைச்சீலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி அறிவிக்கின்றார். பெருந்தோட்ட பகுதிகளில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமாகி தற்பொழுது வரை இடம்பெற்று வரும் சூழ்நிலையில் குறிப்பாக மலிகத்தை பொறுத்தவரை பெருந்தோட்ட மக்கள் உட்பட அனைவரும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று தங்களுடைய வாக்குகளை பயன்படுத்துவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. நுவரெலியா மாவட்டத்தில் 6,05,292 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். நுவரெலியா மஸ்கலி தேர்தல் தொகுதிகளில் 3,47,646 பேர் வாக்காளர் தகுதி பெற்றுள்ளனர். கொத்மலை தேர்தல் தொகுதியில் 88,219 வாக்காளர்களும் அதே நேரத்தில் 90,000 பேர் வாக்காளர் வலப்பிணை தேர்தல் தொகுதியில் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்தில் 534 வாக்களிப்பு நிலையங்கள் வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். 65 வாக்கு எண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்குகளை எண்ணுவதற்கு நுவரெலியா காமினி தேசிய கல்லூரிக்கு வாக்கெண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதோடு நுவரெலியா மாவட்ட செயலகத்தில் தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு வாக்கு எண்ண நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் 10,000 பேர் கடமையில் ஈடுபட்டதோடு பாதுகாப்பு அதிகாரிகளும் போலீசாரும் 2,500 பேர் கடமையில் இருக்கின்றனர். தனது விருப்பு வாக்கை போட்டோ பிடித்தவர் நுரைச்சோலை போலீசாரினால் கைது. வாக்களிப்பு நிலையத்தில் தனது விருப்பத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதனை புகைப்படம் எடுத்த ஒருவர் ஆலங்குடா முஸ்லிம் கல்லூரி மண்டபம் இலக்கம் 1 வளாகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரது கைத்தொலைபேசியினை கைப்பற்றியிருக்கும் நுரைச்சோலை போலீசார் வாக்களிப்பு நிலையத்தின் சிரேச நிலைய பொறுப்பதிகாரி செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் கைதாகியிருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் தேர்தல் மாவட்ட முதன்மை வேட்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இன்று காலை கிளிநொச்சி மாயவனூர் வித்தியாலயத்தில் வாக்களித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியினால் இன்றைய தினம் வெளியீடு செய்யப்பட்டிருக்கும் நாணயமாற்று விகிதங்களின் பட்டியல்: ஆஸ்திரேலியன் டாலர் 194 ரூபாய், கனேடியன் டாலர் 213 ரூபாய்,
சிங்கப்பூர் டாலர் ரூ. 222, ஐக்கிய அமெரிக்க டாலர் ரூ. 296. யூரோ ஒன்றின் பெறுமதி ரூ. 314, சுவிஸ் பிராங்க் ரூ. 337, ஸ்டீலிங் பவுண்ட் ரூ. 378. தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்குரிய நாணய பெறுமதிகளாக பஹ்ரைன் தினார் ரூ. 775, குவைத் தினார் ரூ. 949, ஓமான் ரியால் ரூ. 759, கட்டார் ரியால் ரூ. 80, சவுதி அரேபியா ரியால் ரூ. 77, ஐக்கிய அரபு ராச்சியம் திர்ஹம் ரூ. 79. நடைபெற்று கொண்டிருக்கும் பாராளுமன்ற தேர்தல் இரவு 10 மணிக்கு முடிவுகள் வெளியாகும். 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் முதல் தேர்தல் முடிவுகள் இரவு 10 மணிக்கு வெளியாகும் என்று தேர்தல் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக்கா அறிவிக்கின்றார். வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாக்களிப்பு நிலையத்தில் உத்தியோகத்தர்களுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து வாக்குச்சீட்டை கிழித்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக வாதுவ போலீசார் அறிவிக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர் வாதுவ பொதுப்பெட்டிய பிரதேசத்தினைச் சேர்ந்தவர் என்றார். சந்தேக நபர் வாக்களிப்பதற்காக பொதுப்பெட்டிய விகாரஸ்பதத்தில் இருக்கும் வாக்களிப்பு நிலையத்தில் முற்பகல் 11 மணியளவில் வந்துள்ளார். வாக்களித்த பின்னர் பிரபல அரசியல் கட்சி ஒன்றின் குழு தலைவரின் விருப்பிலக்கம் ஊழியர்களிடம் கேட்கப்பட்டிருக்கின்றது. அந்த எண்ணை தெரிவிக்க அதிகாரிகள் தயக்கம் காட்டியதனால் குறிப்பிட்ட வாக்குச்சீட்டு கிழித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழித்த வாக்குச்சீட்டு வாக்குச்சாவடி அதிகாரியின் பொறுப்பில் எடுக்கப்பட்டிருந்தது. பிரதான சந்தேக நபர் பாணந்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருப்பதுடன் வாதுவ நிலைய பிரதான போலீஸ் பரிசோதகர் சமீந்தகுமார் தலைமையில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையின் 10வது பாராளுமன்றத்துக்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று முற்பகல் மருதானை பஞ்சிகாவத்த அபிசிங்கராவில் வாக்களித்திருக்கின்றார். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா வாக்களிப்பை மேற்கொண்டிருக்கின்றார். வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைப்போம் என்றும் வாக்களித்த பின்னர் ஜனாதிபதி அறிவிப்போம். இலங்கையின் 10வது பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கா மருதானை பஞ்சிகாவத்த அபிசிங்கராவில் தனது வாக்கை அளித்திருக்கின்றார். வாக்களித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி வலுவான பாராளுமன்றத்தை அமைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும். தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும். ஜனாதிபதி தேர்தலின் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களில் எதிர்பார்க்கலாம். தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துவார்கள். அதனையே இந்த நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். 196 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்காக 8361 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 29 ஆசனங்கள் தேசிய பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்படும். வவுனியா நகர பகுதிகளில் வேட்பாளரின் துண்டு பிரசுரங்கள் வீசப்பட்டுள்ளதை துரிதமாக அகற்றி எரிக்கும் செயற்பாடுகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். முல்லைத்தீவு வாக்குச்சாவடிக்கு முன்பாக பொறிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் சின்னங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அறிவிக்கின்றார். வன்னி மாவட்ட தேர்தல் தொகுதிகளில் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்று வருவதாக அறிய முடிகின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்யும் பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு மிக அமைதியான முறையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. கைக்குண்டுகள், துப்பாக்கிகள், வாள்கள், பல ஆயுதங்களுடன் கூடிய லொரியொன்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இதுவரை 357 தேர்தல் சட்ட விதிமுறைகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 357 தேர்தல் சட்ட விதிமுறைகள் பதிவாகி இருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் அறிவிக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலருமான ஜஸ்டின் முரளிதரன் 12 மணியளவில் இந்து கல்லூரி வாக்கெண்ணும் நிலையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த கருத்துக்களை அவர் வலியுறுத்துகின்றார். பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இன்றைய தினம் காலை 7 மணிக்கு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மிக சுமூகமான முறையில் நடைபெற்று வந்தது. முன்பகல் 11 மணி 55 நிமிடமளவில் கல்குடா தொகுதியிலும் மட்டக்களப்பு தொகுதியிலும் 30 வீதமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் எந்த ஒரு தேர்தல் வன்முறை சம்பவங்களும் இதுவரை பதிவாகவில்லை என்று முதல் அறிவித்திருந்தார். பின்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 357 தேர்தல் சட்ட விதிமுறைகள் பதிவாகி இருப்பதாகவும் 84 தேர்தல் சட்ட விதிமுறைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் சொல்கின்றார். அம்பாறை மாவட்டத்தில் மிக சுமூகமான முறையில் நடைபெற்று வரும் வாக்களிப்பு நிலையங்கள். நாடு பூராகவும் பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு காலை 7 மணிக்கு ஆரம்பமான சூழலில் அம்பாறை மாவட்டத்திலும்
அரசாங்க அதிபரான திகாமடுள்ள தேர்தல் தெரிவாத்தாட்சி அதிகாரியுமான அபி விக்ரம தற்சமயம் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை, சம்மாந்துறை, பொத்துவில், அம்பாறை ஆகிய தேர்தல் தொகுதிகளில் 528 வாக்களிப்பு நிலையம் இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். நன்றி.